ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நாட்டுக்கோழியில் தாங்க அவ்வளோ சத்து. பிராய்லர் கோழி அவ்வளோ சாப்பிடாதீங்க, ஹீட்டு, உடம்புக்கு கெடுதலும். நாட்டுக்கோழி விலை அதிகமாக இருந்தாலும் அதை அப்பப்போ வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழியில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். 2 கோழி உரித்து வச்சுருக்கோம். அதில் 1 கிலோ பிரியாணி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 கிலோ கறி மட்டும் எடுத்துருக்கோம். மீதி கறி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இட்லி பாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் 4 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க, இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க சமைக்கிறாரு. அவர் பிரியாணிலாம் நல்லா சமைப்பாருங்க. ஸோ நானும் அவரும் சேர்ந்து தாங்க இன்றைக்கி சமைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இன்னும் அங்கே தாங்க இருக்கோம். வில்லேஜில் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் வதங்கினாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டு வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்காக சேர்த்துக்குறோங்க பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ கறி சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் இந்த கறியோடையே சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இப்போவே கறியை சேர்த்து ஒரு 1/2 வேக்காடு வேகிற அளவுக்கு அது வரை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அந்த கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறி ஓரளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு இதில் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதாங்க முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அரிசி சேர்க்குறோமோ அதிலேயே 1.5 மடங்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலுமிச்சம்பழம் புளிப்புக்காக நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக சேர்ப்போம். அதை நாங்கள் பறிச்சுக்க போகிறோம். பாருங்கள், எங்கள் வீட்டிலே எலுமிச்சை மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் பறிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிக்குது, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்த்து செய்யும்போது கறி பீஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி அப்படியே வேக விட போகிறோம். ஸோ அரிசியை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி சேர்த்துட்டோம். ஒரு கிளறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி அப்படியே வேகட்டும். நெக்ஸ்ட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்க போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அரிசி வேகட்டும்.
பாருங்கள் அரிசி வெந்துட்டுருக்கு. இந்த டைமிங்கில் வாழையில கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் வாங்க. வாழையில எதுக்குன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக தம் கட்டுறதுக்காக அது மேலே வாழையில போட்டு மூடி தம் கட்டுவோம். உங்கள்கிட்ட இருந்தால் முடிக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் தம் கட்டிக்கலாம். பாருங்கள் அரிசி வெந்துடுச்சு. ஃபுல்லாக வேகாமல் லாஸ்ட்டு ஃபைனலாக ஓரளவுக்கு வேகிற ஸ்டேஜ் வர அந்த டைமிங், அதாவது தண்ணி வற்றி இந்த மாதிரி ஆகியிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு அடுப்பு கறியோட அந்த அனலில் வேகிற மாதிரி அடுப்பை அணைச்சிடுங்க. ஃபைனலாக எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு தம் கட்ட போகிறோம். அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு அடுப்பு கறியோட அந்த அனலில் இப்போ வேக போகுது. அரிசி ஒரு 80% அளவுக்கு வெந்துருச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக 20% வேகிற அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் கட்டிக்கணும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி தம் கட்டி செய்யும்போது கடையில் செய்கிற அந்த மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கறியை அள்ளி மேலே அனலை போட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விடுவோம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் வாழையில நல்லா சுருங்கி இருக்குது. எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. வாவ், எல்லாம் அரிசி எல்லாம் வெந்து தண்ணி வற்றி பலன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் தண்ணி வற்றி அரிசி நல்லா வெந்து பலன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் கறி நல்லா வெந்து இந்த மசாலாலாம் அந்த கறியில் இறங்கி கறியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ரெடி பண்ணிட்டோம். எக்கு அவிச்சு வச்சுருக்கோம். ஃபைனலாக புதினா லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. ஓகே சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்றதுக்காக எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.